ஹாய் ஹலோ திஸ் இஸ் அபி டாக்ஸ். வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் அப்படின்னா காலி ஃபோர்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். முதல் முறையாக காலிக்கு வந்தீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் காலியில் வந்துக்கிட்டு இந்த கோட்டையை வந்துக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு இந்த கோட்டை வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் தான் நான் இப்போ நிற்கிறேன். எஸ், நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வாரத்துக்குரிய வழி. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத. இது வந்துட்டு அந்த காலம் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இது. இந்த கோட்டையை வந்துட்டு உள்நுழையிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு குகை மாதிரி இருக்குது. அப்படியே மலையை கொடைஞ்சி எடுத்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்க வந்துட்டு இந்த காலி கோட்டையண்டா சும்மாவா சொல்லவா வேணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் காலி ஃபோர்ட் இருக்குது தானே. இந்த காலி ஃபோர்ட்ற ஃபுல் மேப் தான் நீங்கள் என்ன இதில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேப்பில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மேப்பை வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு காலியில் என்னென்ன இருக்குது, இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இந்த கோட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குது, எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அழகாக டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. அழகாக படிக்க தெரிஞ்சவங்க அவடத்தை போய்த்து பாசிச்சுட்டு எங்கெங்கே போகணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்து கொண்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், காலி அந்த கோட்டையின் உள்ளுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே எவ்வளோ அழகான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இந்த இடம் இருக்குது. ஒல்லாந்தர் காலத்தில் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி வந்துக்கிட்டு நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். காலி இந்த ஃபோர்ட் வந்துக்கிட்டு 1588ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்களால் வந்துட்டு இது உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 1640ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் காலி நகரை கைப்பற்றி கோட்டையை விரிவுபடுத்தி பலப்படுத்தினார்கள். அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியிலும் வந்துட்டு இந்த கோட்டை முக்கிய நிர்வாக மையமாக பயன்படுத்தப்பட்டது. 1988 வந்துக்கிட்டு காலி கோட்டை அதன் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்பிற்காக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியிலும் இந்த கோட்டை பெரும்பாலும் சேதமடையாமல் நிலைத்திருந்தது. இன்று காலி கோட்டை இலங்கையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு இந்த காவல் அரண்களை தான் பார்த்துட்றீங்க. கோட்டை அப்படின்னு சொன்னாலே காவல் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை சுற்றி இப்படி பீராங்கி மிஷின்கள் வந்துக்கிட்டு எல்லா கோட்டையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு காவல் அரணுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பேர் வச்சுக்காங்க. இது வந்துக்கிட்டு அந்த பேர் அந்த போட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இது அந்த சூரிய காவல் அரண் இதில் பேர் போட்டிருந்தாங்க. இப்படி இந்த கோட்டையை சுற்றி முற்றிலுமாக காலி கோட்டையை சுற்றி முற்றிலுமாக ஒவ்வொரு அந்த பீராங்கி பெரிய மிஷின்களை வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஒல்லாந்தர் காலத்து மிஷின்களை வச்சு ஒரு கோட்டையை ஃபுல்லாக வளைச்சி கோட்டையை காவல் பண்ணியிருக்காங்க. இதுதான் காலி கோட்டையில் உள்நுழையும் போது இப்படி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போன டைம் வந்துட்டு 6 மணி அப்படின்ற காரணத்தால் எல்லாம் வந்துட்டு எல்லா ஷாப் எல்லாம் சரி க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வாக்கிங் போகிறதுக்கு மக்கள் நிறைய பேர் அப்படியே கூட்டமாக காலையிலேயே வருவாங்க. அதையும் நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த கோட்டையை சுற்றி வாக்கிங் போகிறதுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும். அந்த சூரிய உதயத்தையும் பார்த்துக்கிட்டு அதில் வாக்கிங் போகிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு இடத்தை பார்க்குறதுக்கு அதில் வாக்கிங் போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது நீங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பில்டிங். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இந்த பில்டிங் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒல்லாந்தர் காலத்து சீர்திருத்த பள்ளியாக இந்த பில்டிங் இருந்திருக்கு. சீர்திருத்த பள்ளி அந்த காலத்துலேயும் பாருங்கள், சீர்திருத்த பள்ளி எல்லா காலத்துலேயும் தேவைப்படுதுங்க. ஒல்லாந்தர் காலத்துலேயும் பக்கத்தில் அப்படியே பள்ளியாக நீங்கள் இப்போ பார்த்துக்கிற இந்த பில்டிங் வந்துட்டு ஒரு லைப்ரரியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குங்க. பாருங்க, படிப்பு எவ்வளோ முக்கியம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் எந்த காலத்துலேயும் படிப்புக்கு முக்கியத்துவம் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஒல்லாந்தர் காலத்துலேயும் உள்ளுக்கு லைப்ரரி இருக்குது, நிறைய கட்டிடங்கள் இருக்குது, மியூசியம் இருக்குது, அடுத்தது அரபிக் காலேஜ் இருக்குது. இப்படி நிறைய இதுகள் இருக்குது. இப்படி போகக்குள்ள உள்ளுக்கு பாருங்கள் மயில் எல்லாம் இருக்குது.
அழகான ஒரு வியூ. இப்படிப்பட்ட வியூ வந்துக்கிட்டு இந்த காலி கோட்டையில் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு மிகவும் அழகான இடங்களை வந்துக்கிட்டு இந்த காலி ஃபோர்ட்டில் இருக்குது. இது இருக்கிற பில்டிங்களை பாருங்கள், அந்த காலத்து பில்டிங்கில் வந்துட்டு அந்த காலத்து பில்டிங்கில் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனித்துவமான ஒரு கட்டிடக்கலை நம்ம அதை பார்க்க முடியும். அந்த கட்டிடக்கலைகளை பார்த்தாலே இது எத்தனாம் ஆண்டு கட்டினாங்க, யாரால் கட்டினாங்க அப்படின்றத நம்ம இலகுவாக கணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த காலி ஃபோர்ட்டில் வந்துட்டு உள்ளுக்கு இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே கட்டிடங்கள் அப்படியே இருக்கிறது. அதுவும் இந்த ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை அழகாகவும் பார்க்குறதுக்கு மிகவும் அருமையாகவும் இருக்கும். ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ளே உள்பட்ட ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இந்த பில்டிங்கில் பார்க்கும்போது. உள்நுழைஞ்சி அந்த ரோடும் சரி, அந்த உள்ளே இருக்கிற கட்டிடங்களும் சரி, அதில் பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பில்டிங் வந்துட்டு கமர்ஷியல் பேங்க், ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கமர்ஷியல் பேங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கமர்ஷியல் பேங்க் பில்டிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி இந்த ஃபோர்ட்டில் வந்துக்கிட்டு நிறைய கமர்ஷியல் பேங்க் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, நிறைய உள்ளுக்கு அனைத்து விதமான எல்லாமே இருக்குது. அன்றம் இப்போ நான் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினேன். அதால் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவோம்னு தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இருக்கிற இடங்களை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆகிறது எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால், உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் போயிட்டு தான் குளிச்சிக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஃபோட்டோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம்னு விட்டு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு தான் இனி வருவேன். போகிற வழியில் இருக்கிற இடங்களை தான் நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு ஒரு லைட் ஹவுஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு இது வந்துட்டு 1938 வந்துட்டு இந்த லைட் ஹவுஸை கட்டியிருக்காங்க பாருங்கள், அதிலேயே போட்டிருக்காங்க.
எப்படி ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த லைட் ஹவுஸ் அப்படியே இந்த கோட்டையில் அப்படியே லைட் ஹவுஸ்மாக கம்பீரமாக நிற்கி இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் இருட்டுப்பட்ட உடனே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காட்சியை பார்க்குறதுக்கே மிகவும் வேறு லெவலில் இருக்கும். எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்த நேரம் வந்துட்டு காலை நேரம் அப்படின்றதால அந்த காட்சி எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. இதே ஈவினிங் டைம் கொஞ்சம் இருட்டுப்பட்ட அந்த டைம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த காலி இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இந்த இடம் இது நீங்கள் சுற்றிலும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோட்டை சுவர்களை தான் இப்போ பார்த்துட்டீங்க. இந்த கோட்டை சுவர்களில் அப்படியே வளைச்சி இந்த சைடில் லைட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு இந்த கோட்டை சுவருக்கு மேலே ஏறி பீச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ என்ன ஒரு வியூ! இப்படி ஒரு வியூ வந்துக்கிட்டு எந்த பீச்லேயும் வந்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு வியூவை காலியில் பார்க்கேன். காலியை பொறுத்த வரைக்கும் சுற்றிலுமாக பீச் வந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது பீச் சம்மந்தப்பட்ட இடம். காலையிலேயே பாருங்கள், இதில் இந்த ஸ்விம்மிங் பழகுறாங்க. இப்படி நிறைய பேர் இந்த இதில் குளிப்பாங்க, இதில் ஸ்விம்மிங் பழகுவாங்க. இப்படி இந்த காலி கோட்டையை சுற்றி மிகவும் அப்படி அழகான இடங்கள், மிகவும் பார்க்கக்கூடிய இடங்கள், ஃபெமிலியோட குடும்பத்தோடு வந்து நண்பர்களோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிப்பட்ட இடங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகான இடமாக இந்த காலியில் இருக்கிற பீச்சில் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகாக தான் நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எப்படி ஒரு வியூ எப்படி அழகாக இருக்குது. இந்த காலி கோட்டையிலிருந்து இப்படி ஒரு பீச் வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் லைவாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும் காலி பீச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காலி கோட்டையை சுற்றி வந்துட்டு அப்படி இந்த பாதுகாப்பு அரண்கள், கோட்டையை சுற்றி ஒரு கோட்டை அப்படின்னு சொன்னாலே பாதுகாப்பு அரண்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் இந்த கடல் வழியாக பார்த்த மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த கோட்டையை வளைச்சி பாதுகாப்பு அரண்கள் இருக்குது. ஒரு வழியாக குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியாகிட்டு நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த வியூ பாயிண்டில் போயிட்டு இந்த காலி பீச் கோட்டை பீச் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ போயிட்டு அந்த வீடியோவில் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்ப்போம். வாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. காலி கோட்டை மட்டுமில்லை, காலி என்றாலே முக்கியமாக வந்துக்கிட்டு இந்த பீச் தான் வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்குது. காலி கோட்டையில் மட்டுமில்லை, காலிங்கிற ஊரை பொறுத்த வரைக்கும் பீச் தான் ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பீச் தானே செம்மையாக பீச்சை மட்டும் நல்லா அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. காலியை பொறுத்த வரைக்கும் பீச் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், இந்த பாதுகாப்பு அரண்கள் இது ரொம்பவுமே பெரிய ஒரு அந்த பீராங்கியை வச்சுருக்காங்க. இப்படி காலி கோட்டையை சுற்றி எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மெஷின்களை வச்சுருக்காங்க. அந்த காலத்து மெஷின்களை வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. அண்ணா இருக்குது. இப்போ நம்ம போகிற அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு அண்ணா தெரியுது. அந்த வியூ பாயிண்ட் தான் இப்போ நாம் போகிறோம். அங்கே போயிட்டு இந்த காலி கோட்டையின் பீச் வியூ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ போய் இது பார்க்க போகிறோம். ஓ மை காட், என்ன ஒரு வியூ! எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நடுவில் இந்த மலைகள், அதில் அந்த மலைகளுக்கு இடையில் அந்த ரெண்டு தென்னை மரம் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வியூ வந்துட்டு அப்படி அழகாக இருந்துச்சு. காலி பீச் அப்படின்னு சொன்னாலே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்டா ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்துட்டு கடற்கரைகளிலே காலி கடற்கரைகள் வந்துட்டு மிகவும் அழகான ஒரு தோற்றத்தை பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகவும் இயற்கையாகவும் செம்மையாக இருந்துச்சு. நான் முதல் தடவை வந்தேன் எப்படிங்கிறதால வந்துட்டு காலியில் இருக்கிற பீச் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, காலி வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவிலேயே இப்போ டூரிஸ்ட் வந்துட்டு வெளிநாட்டவர்கள் வந்துட்டு அதிகமாக வரக்கூடிய ஒரு இடமாக வந்துட்டு இந்த காலி இருக்குது. காலி பீச்சும் இருக்குது. ஏன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டாக வர பயணிகள் வெளிநாட்டவர்கள் கூடுதலாக வந்துக்கிட்டு இந்த இடங்களை வந்துட்டு கண்டிப்பாக பார்வையிடுவாங்க. நிறைய டூரிஸ்ட் வர ஒரு பிளேஸாக இந்த காலி ஃபோர்ட் இருக்குது, இந்த காலி பீச்சுகள் இருக்குது. இப்படி இந்த காலியில் இருக்கிற முக்கியமான பீச்செல்லாம் வந்துக்கிட்டு நிறைய டூரிஸ்ட்டுகள் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்துட்டு இந்த காலி இருக்குது. காலி கோட்டை மட்டும் இல்லை, காலியில் இருக்கிற பீச் அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த காலி கோட்டையின் வெளி தோற்றங்கள்.